எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தினம் தான் எங்களுக்கு தெரியும் நிஸ்பு ஷாபான். ஷாபானுடைய 15வது பிற பராத்துடைய இரவு சொல்லி சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற இந்த பராத் என்று சொல்றது வந்து இது இன்னைக்கு நேற்று உருவாக்கின பெயர்கள் அல்ல. எங்களே விட அறிவாளிகள், எங்களே விட தக்குவால கூடினவங்க, முஃபஸ்ஸிரூன்கள், உலமாக்கள் வெச்ச பேர் தான் இது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க வந்து நிஸ்பு ஷாபான் 15வது இரவு. இதற்கு வந்து இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி பல பெயர்களை சுற்றிருக்கிறாங்க. அதுல ஒரு பேர் தான் சொல்ல லைலத்துர் ரஹ்மா. இந்த ஷாபானுடைய இரவு இருக்கித்தானே 15வது இரவு வந்து இது லைலத்துர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய இரவு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய இரவு. அதே போல சொல்ல லைலத்துல் முபாரக்கா, பரக்கத் செய்யப்பட்ட இரவு. எப்படி லைலத்துல் கத்ருக்கு அல்லாஹ் ஸ்பெஷலாக அல்லாஹ் ஒரு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அந்த சிறப்பு அடையலாது, அது வேற. அதே மாதிரி ஷாபானுடைய 15வது இரவுலையும் இது பரக்கத் செய்யப்பட்ட இரவு. அதே போல லைலத்துல் பராஅ, இந்த நிஸ்பு ஷாபான் இன்னொரு பேர் சொல்ல பராஅத்துடைய இரவு. இது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதே போல ரூஹுல் மானி என்ற கிதாபிலேயும் நிஸ்பு ஷாபானுக்கு பல பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கு. அதுல ஒரு பேர் தான் பராஅத்துடைய இரவு. இது இன்றைக்கு நேற்று உருவாக்கிறது மூட நம்பிக்கை. சிலர்கள் சும்மா பேசுறது, சும்மா வீடியோ போட்டாச்சு இதை போட்டாச்சு. அவங்க அறிவாளிகள், அவன் அமல் செய்யறதும் இல்ல, அமல் செய்யறது விடுறதும் இல்ல. சூரத்துல் ஃபாத்திஹா கருத்து தெரியாதவன் எல்லாம் நிஸ்பு ஷாபான் வந்தா பெரிய வீடியோக்களை போட்டு பேசுற. அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. அதனால யாத பேர் எங்களுக்கு தேவையில்ல, உலமாக்கள் எங்களுக்கு தெளிவா வழிகாட்டிருக்கிறாங்க. இந்த இரவு ஷாபானுடைய 15வது இரவு பராத்துடைய இரவு ஒரு விசேஷமான இரவு. ஹதீஸ்ல வந்து இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க வந்து நான் ஷாபானுடைய மாசத்துல அதிகமா நோன்பு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இன்னல்லாஹ யக்துபு ஃபீஹி அலா குல்லி நஃப்ஸின் மய்யித்தத்தின் தில்க ஸனா. இந்த வருஷம் தான் மனிதனுடைய அஜல் முடிவு செய்யப்படக்கூடிய தினம். அல்லாஹ் எவ்வளவு பயப்படணும் கண்ணியமானவர்களே. இந்த வருஷம் நான் மௌத்தானா எவ்வளவு காலம் வாழ்வன், நான் ரமலானோட மௌத்தா போவனா, இந்த வருஷத்தோட மௌத்தா போவான்னு சொல்லி அல்லாஹ் நிர்ணயிக்கக்கூடிய இரவு தான் பராத்துடைய இரவு, ஷாபானுடைய இரவு. அப்ப நாங்க எவ்வளவு ஒரு அமலுடைய விஷயத்துல முன்முறமா நபி அவங்க சொல்றாங்க, அந்த நேரத்துல வான சாயின் நான் நோபாலியா இருக்கிறத ஆசைப்படுறேன். அல்லாஹ் மனிதனுடைய அஜல நிர்ணயிக்கக்கூடிய அந்த தினத்துல நான் ஒரு நோபாலியா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க யத்தலி அல்லாஹ் இலா கல்கி லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் ஃபயக்ஃபரு லி இபாதிஹி. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க வந்து ஷாபானுடைய 15வது பராத்துடைய இரவுல அல்லாஹ் விசேஷமான முறையில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். ஏனைய காலங்கள் ஹதீஸ்ல வந்து தஹஜ்ஜுடைய நேரத்துல முதலாவது வானத்துக்கு வந்து அல்லாஹ் தஆலா அடியான் கிட்ட கேட்கக்கூடிய அடியார்கள் இல்லையா, நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்கள் இல்லையா, நான் பாவத்தை மன்னிக்க இருக்கிறேன். அது பொதுவான ஹதீஸ். ஆனா ஷாபானுடைய 15வது பராத்துடைய இரவுல அல்லாஹ் விசேஷமான முறையில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் எங்களுக்கு மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் தஆலா தாரத்தை காத்து கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். விசேஷமான முறையில் அந்த நேரத்தில் நாங்க என்ன செய்யணும், நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். அந்த இரவை நான் எப்படி ஹயாத்தாக்கணும். தூங்கின காலம் போச்சு, இதுக்கு பின்னால தூங்குறது இல்ல, தூங்கணும் தான். வாழ்க்கையே தூக்கமா போக கூடாது, தொழில் செய்யணும், வாழ்க்கை தொழிலாக போக கூடாது. படைச்சவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த இரவை ஹயாத்தாக்கணும். எங்களோட மனைவிமார்களையும் ஊக்கப்படுத்தணும், எங்களோட பிள்ளைகளையும் ஊக்கப்படுத்தணும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் ஒரு பிரபலியமான ஒரு கிதாப், அந்த கிதாப்ல கூட சொல்லியிருக்கிறாங்க வந்து பல இரவுகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் விசேஷமான இரவு. அதுல ஒரு இதுதான் ஷாபானுடைய 15வது இரவு, 15வது இந்த பராத்துடைய இரவு. இதுல அல்லாஹ் விசேஷமான முறையில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான். நான் அந்த இரவை விரும்புறேன்னு சொல்லி சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே போல இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹ் ஃபதாவா ஃபிக்ஹத்துல் குப்ரா என்ற கிதாப் எழுதியிருக்கிறாங்க வந்து அல்லாஹ் தஆலா இந்த ஷாபானுடைய பராத்துடைய இரவுல அல்லாஹ் தஆலா விசேஷமான முறையில பாவ மன்னிப்பு, விசேஷமான ரஹ்மத்தை அல்லாஹ் இந்த இரவுல கொடுக்கிறான்னு சொல்லியும் எழுதியிருக்கிறாங்க.
இவ்வளவு சான்றுகள் எங்களுக்கு முன்னால் இருக்கு. கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் வச்சு போட்டு கொண்டு தான் ஒரு கூட்டம் அமல் செய்யறதும் இல்ல, அமல் செய்யறதும் விடுறதும் இல்ல, நரகத்துக்கு ஆட்கள் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா அதனால எங்களுக்கு அந்த கதை தேவையில்ல. கண்ணியமான சோதரர்கள், பெரியார்களே, அதனால பொற 13, 14, 15 ஐயாம் பீருடைய நோன்பு, கனிமால் இந்த 3 நோன்பை நாங்க என்ன செஞ்சு கொள்றது, நாங்க புடிச்சு கொள்றது. அதே போல 15வது இரவு பராத்துடைய இரவு, அதுல நாங்க நோம்ப புடிச்சு இரவை நாங்க ஹயாத்தாக்குவோம், எங்கட மனைவி மக்களை மெழுப்பாட்டுவோம். கண்ணியமான